10/1/2025 நிர்மல் 414க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். நேற்று 9ஆம் தேதி பாருங்கள், நம்ம என்ன கொடுத்துருக்குறோம், காருண்யா 555க்கு ஆல் போர்டில் 306ன்னு கொடுத்துருந்தோம். சரிங்களா, நமக்கு வந்த ரிசல்ட்டு பவரில் வந்திருக்குது. பவர் நம்பர் பாருங்கள், 3க்கு 8, 0க்கு 5, அப்படியே பார்த்தீங்கன்னா 8, 5, 4. நம்ம 4 கொடுக்கல. சரிங்களா, ஆனால் மற்றபடி 8, 5லாம் ஒரே இடத்துல வச்சுருக்குறோம். ஆனால் 3 ஏ போர்டில் வச்சுருக்கோம். அதுக்கு பவர் நம்பர் அங்கே போயிருக்குது. சரிங்களா, 5ஆம் நம்பர் நம்ம பி போர்டில் கரெக்டாக வச்சுருக்குறோம். கரெக்டான நம்பர் தான், கரெக்டாக வச்சுருக்குறோம். 4 மட்டும் திரும்பவும் ரிட்டன் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இது. ஆனாலும் நம்ம வந்து நேற்றே சொல்லி தான் கொடுத்தோம், 8, 0 அந்த மாதிரிலாம் வரலான்னு. 5, 8ங்கிற நம்பர் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, ஆனால் 8, 5ன்னு வந்திருக்கு. அதுக்கு தான் நம்ம எப்போவும் சொல்கிறது, நான் கொடுக்குற நம்பரை எடுத்திங்கன்னா ரொட்டேட் பண்ணி போடுங்க அப்படின்னு. ரொட்டேட் பண்ணி போட்டிங்கன்னா தான் வின்னிங் வரும். 1, 5, 8ன்னு போடணும், இன்னொன்று 8, 5ன்னு போட்டுக்கணும். அப்போ தான் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் என்ன நம்பர் இருக்குது அதை சூஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் வைப்போம். அதிலேருந்து நீங்களும் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் வாங்குறதுக்கு அமையும். சரிங்களா, 88 1 கொடுத்துருந்தோம், 05 1 கொடுத்துருந்தோம், 499 கொடுத்துருந்தோம். சரிங்களா, 4ஆம் நம்பரும் ஆட்டத்தில் வர மாதிரி தான் இருந்தது. அதை வச்சு தான் அதையும் கொடுத்துருந்தோம். 5, 8, 0ன்னு கொடுத்துருக்குறோம், 8, 5, 4ன்னு வந்திருக்குது. சரிங்களா, ரிசல்ட்டு அப்படி தான். கொஞ்சம் நம்ம இதில் இருக்கிற நம்பரை கொஞ்சம் கரன்ஸ் பண்ணி வச்சோம்னா ஒரு வின்னிங் வரலாம். ஏன்னா பேட்டன் பிரகாரம் எல்லாம் அப்படியே அடிக்கிறது கிடையாது. அதில் ஒரு நம்பர் 2 நம்பர் எடுத்து அப்படியே எடுத்து தான் வருது நம்பரு. சரிங்களா, அதனால் பார்த்து கொஞ்சம் ப்ளே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து கொடுக்குறேன். நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். ஏன்னா 8 3 வர இடத்துல 8 வரும். சரிங்களா, 8 மேலே போயிருக்குது. 5 பி போர்டில் கரெக்டாக வந்திருக்குது. நம்மளுக்கு இங்கே சி போர்டு மட்டும் 4 ஆயிடுச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். பிசியாக நம்மளுக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். இருந்தாலும் கூட பாருங்கள், நம்ம போர்டு இதில் எடுத்ததில் பாருங்கள் 3, 0, 8, 5 அப்படி கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் சி போர்டு மட்டும் 4 வந்திருக்குது. இல்லைன்னா ஒரு அருமையான ஒரு இதாக இருக்கும். சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்க்கலாம். அதுதான் ஆல் போர்டு நம்பரை எப்பவும் நம்ம வச்சு தான் மென்ஷன் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல இது கிடைக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிர்மல் 414. சரிங்களா, அதுக்கு வந்து ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் 6, 0ன்னு கொடுத்துருக்கேன். சப்போர்ட்டுக்கு 3. சரிங்களா, 6க்கு பவர் 1, 0க்கு பவர் 5, 3க்கு பவர் 8. நாளைக்கு இதிலேருந்து கூட ஒரு அருமையான வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்த்துக்கோங்க. சரிங்களா, பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. ஒன்று இதையும் கனெக்ட் பண்ணி அடிப்பாங்க, இல்லைன்னா இதிலே 2 நம்பர் வரலாம், இல்லைன்னா இதிலே 2 நம்பர் வரலாம். உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. சரிங்களா, நான் சொல்கிறேங்கிறதுக்காகலாம் நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா தான் வின்னிங் வாங்க முடியும். சரிங்களா, போர்டு வேறையாக திரும்பவும் வந்துட்டு ஏ போர்டில் 3, 1 தான். சரிங்களா, நாளைக்கு 3, 1 வரலாம் ஏ போர்டில் திரும்பவும். இல்லைன்னா அதுக்கு பவர் நம்பர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பவர் நம்பர்னால் என்ன, 3க்கு 8, 1க்கு 6. உங்கள் கணிப்பில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. 6 நம்ம ஆல்ரெடி பி போர்டில் கொடுத்துருக்குறோம். சரிங்களா, அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 5. சரிங்களா, பி போர்டில் 0வும் கொடுத்துருக்கோம், 0வும் வரலாம் பி போர்டை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா இந்த 7ஆம் நம்பர் உள்ளே வரணும். சரிங்களா, 7 வெளியில் வச்சுருக்கிறேன், 7 எங்கே வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 2ஆம் நம்பர் அது சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, பார்த்துக்கோங்க. இதுதான் கணிப்பு. சி போர்டில் 5ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதனால் வச்சுருக்கிறேன். உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்குதோ போர்டு அதை கொஞ்சம் வச்சிங்கன்னா, உங்கள் கணிப்புன்னு ஒன்று எடுத்து நீங்களும் ஒரு நம்பர் 2 நம்பர் எடுத்திங்கன்னா, இந்த போர்டுக்குன்னு எடுத்திங்கன்னா அதை இதையும் மேட்ச் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா, ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 80, 30, 76, 71, 62, 24, 65, 10ன்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, இதுலேருந்து ஒரு நம்பர் வரலாம். அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். 8க்கு 0, 3க்கு 0ன்னு சொல்லி எடுத்துருக்கிறேன். 7க்கு 6, 7க்கு 1 அந்த பவர் நம்பர்லாம் தூக்கி வச்சுருக்கிறேன். 6க்கு 2 அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கிறேன். ஏன்னா இதில் இருந்தால் இறங்குற மாதிரி தெரியுது, அதனால் வச்சுருக்கேன். 6க்கு 5, 1க்கு 0, 6க்கு பவர் 1, 5க்கு பவர் 0 அந்த மாதிரியும் வச்சுருக்கிறேன். சரிங்களா, உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் எந்த நம்பர் எடுத்தாலும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. 80, 08, 30, 03 அந்த மாதிரியும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கலாம். நாளைக்கு டபுள்ஸ்னு வந்தால் மேலே இருக்க 4 நம்பர் ரொம்ப முக்கியம். 3, 7, 1, 0. சரிங்களா, சப்போஸ் மிஸ் ஆனால் கீழே இருக்க பவர் நம்பர் வரலாம். டபுள்ஸ் வந்தால் சரிங்களா, உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வச்சுருக்கோம். இதில் மிஸ்ஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா 9, 4. சரிங்களா, ஆனால் 9ஆம் நம்பர் கூட வர்ற மாதிரி ஒரு இதில் காட்டுது, ஆனால் வருமானு தெரியல. சரிங்களா, ஆனால் கொஞ்சம் இந்த நம்பர் தான் வரணும், அதனால் கொடுத்துருக்குறேன்.
உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 765, 138, 648, 303, 106, 198, 524, 062ன்னு எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இதில் எந்த நாளைக்கு ஒரு பிசியாவது பாஸ் ஆகணும். பாக்ஸுன்னு கொடுத்துருக்குறேன். மாற்றி மாற்றி வரலாம். சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் கொடுத்த கெஸ்ஸிங்கும் உங்கள் கெஸ்ஸிங்கும் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? நமக்கு எப்பவும் இந்த போர்டு தான் கொஞ்சம் நல்லா கை கொடுத்துட்ருக்கோம் டெய்லி. அந்த போர்டு பரவாயில்ல 2D மிஸ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். அதேமாதிரி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கும் என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.